வணக்கம். பிரவேசிக்கால ஈஸி தமிழ் தெரியாதவங்களுக்காக இது பிரவேசிக்காலேருந்து தமிழ் எழுதின ஒரு சப்ஜெக்டு ஹிந்தியில். அதில் தமிழ் தெரியாதவங்களுக்காக இதை சொல்லியிருக்கு. இது தமிழ் பேசிக் தமிழ் படிக்கிறது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வேறு ஒரு லெசன்ஸ் இருக்கும். இது தமிழ் பேசிக்கு தெரியாதவங்களுக்காக இந்த தமிழ் எக்ஸாம் எழுதணும். இதில் பிரவேசிக்கால ஈஸியாக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கு. படம், கடன், நலன், நலம், மரம், நகரம், பாடம், மாமா, அம்மா, தாத்தா, நாடகம், கிளி, கிண்ணம், மாடி, தடி, வானம், வீதி, வீரம், தீ, பீமன், கீதா, காடு, வீடு, குருவி, மாது, பங்கு, பூ, மூளை, பூட்டு, மூடு, கூட்டம், பெண், தெற்கு, தென்றல், மெட்டு, வெள்ளி, ஏணி, மேற்கு, கேள்வி, நேற்று, தேங்காய், கை, தையல், பைசா, பைகள், கலை, கோலம், மோசம், நோய், சோறு, போடு, கொடு, மொட்டு, சொல், பொருள், பொய், கௌரி, ரௌத்ரம், கௌதம், மௌனம், ஔவையார். இப்போ இதில் பாடம் 1 பார்க்கலாம். पार्ट 1. प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए. கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு உங்களோட சொந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு கேட்டிருக்கு. பஹ் கியா ஹை, அது என்ன? அதுக்கு தமிழில் ஆன்சர் எழுதணும். அது என்னன்னு ஹிந்தியில் கேட்டிருக்கு. இதுக்கு சொந்த பாஷையில் பிராந்திய பாஷையில் அது கொடி அப்படின்னு ஆன்சர் எழுதணும். யஹ் கியா ஹை, இது என்ன? இது பேனா. யஹ் கியா ஹை, இது நாற்காலி. பஹ் கியா ஹை, அது புத்தகம். பஹ் கியா ஹை, அது படம். अपनी प्रांतीय भाषा में शब्दों का अर्थ लिखकर प्रांतीय भाषा में वाक्यों में प्रयोग कीजिए. மேக் த சென்டென்ஸ். அதாவது இந்த ஹிந்தி வார்த்தைக்கு வேர்டுக்கு தமிழில் மீனிங் எழுதிட்டு தமிழ்லையே மேக் த சென்டென்ஸ் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும்னு சொல்லியிருக்கு. காகஜ், காகிதம், இது ஒரு காகிதம். குர்சி, நாற்காலி, நாற்காலி மீது உட்கார். ஜண்டா, கொடி, இது நம் தேசிய கொடி. தஸ்வீர், படம், இந்த படம் அழகாய் உள்ளது. கலம், பேனா, இது என் பேனா. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. உங்களோட சொந்த மொழி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். வஹ் ஹமாரா ஜண்டா ஹை, அது நம்முடைய கொடி. யஹ் சோட்டி புஸ்தக் ஹை, இது சிறிய புத்தகம். வஹ் படா காகஜ் ஹை, இது பெரிய காகிதம். வஹ் தும்ஹாரி குர்சி ஹை, அது உன்னுடைய நாற்காலி. வஹ் தும்ஹாரி கலம் ஹை, அது உன்னுடைய பேனா. இப்போ செகண்ட் லெசன் पार्ट 2 பாடம் 2. प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए. உன்னோட சொந்த லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணணும். வே கியா ஹை, அவை கொடிகள். வே கியா ஹை, ஏ கியா ஹை, இவை காகிதங்கள். ஏ கியா ஹை, இவை புத்தகங்கள். வே கியா ஹை, அவை படங்கள். ஏ
क्या है इவை नाற்காலிகள்। प्रांतीय भाषा में शब्दों का अर्थ लिखकर प्रांतीय भाषा में वाक्यों में प्रयोग कीजिए। मेक द सेंटेंस। हमारा நம்முடைய, பாரதம் நம்முடைய நாடு। छोटी சிறிய, லதா சிறிய பெண்। படி பெரிய, இது பெரிய புத்தகம்। ஆஜ் இன்று, இன்று என்ன நாள்। दिन நாள், இன்று என்ன நாள்। अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए, ट्रांसलेट செய்யணும்। ये हमारी पुस्तकें हैं இவை நம்முடைய புத்தகங்கள்। ये मेरी तस्वीरें हैं இவை என்னுடைய படங்கள்। वे तुम्हारी कुर्सियाँ हैं அவை உன்னுடைய நாற்காலிகள்। ये पुस्तकें बड़ी है இந்த புத்தகங்கள் பெரியவை। आज सोमवार है இன்று திங்கட்கிழமை। பாடம் 3 पार्ट 3 प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए। वह कौन है அவன் முருகன்। वे कौन है அவர் மருத்துவர்। ये कौन है இவர் ஆசிரியர்। वह लड़की कौन है அந்த சிறுமி ராதா। वे लोग कौन है அவர்கள் கூலியாட்கள்। अपनी प्रांतीय भाषा में शब्दों का अर्थ लिखकर प्रांतीय भाषा में वाक्यों का प्रयोग कीजिए। कौन यार, நீங்கள் யார்। डॉक्टर மருத்துவர், அவர் மருத்துவர்। लड़की சிறுமி, சிறுமி இங்கே விளையாடுகிறாள்। लड़का சிறுவன், சிறுவன் பாடம் எழுதுகிறான்। किसान உழவன், உழவன் வயலில் இருக்கிறான்। अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए। यह नारायण है இவன் நாராயணன்। वह लड़का माधव है அந்த சிறுவன் மாதவன்। वे लोग मजदूर है அவர்கள் கூலியாட்கள்। ये लोग किसान है இவர்கள் உழவர்கள்। वे मेरे पिताजी है அவர் என்னுடைய தந்தை। பாடம் 4 पार्ट 4 பாடம் 4 प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए। आपका नाम क्या है என் பெயர் ராமசாமி। அதாவது கொஸ்டின் வந்து ஹிந்தியில் இருக்கும், நீங்கள் ஆன்சர் எழுதும் போது உங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதணும், சரியா। इसका नाम क्या है இவள் பெயர் கமலா। उस लड़की का नाम क्या है அதாவது அந்த சிறுமியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கு, அதுக்கு தமிழில் அந்த சிறுமியின் பெயர் ராதா। आपके दोस्त का नाम क्या है என் நண்பனின் பெயர் நாகராஜ்। इस गाँव का नाम क्या है இந்த கிராமத்தின் பெயர் கூடலூர்। अपनी प्रांतीय भाषा में शब्दों का अर्थ लिखकर प्रांतीय भाषा में वाक्यों में प्रयोग कीजिए। मेक द सेंटेंस। மீனிங் வந்து எழுதிட்டு அப்புறமா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும்। நாம் பெயர், என் பெயர் கண்ணன்। பேட்டே மகன்கள், என் மகன்கள் படிக்கிறார்கள்। தோஸ்த் நண்பன், கோபால் ராமனுடைய நண்பன்। गाँव கிராமம், இந்த கிராமம் அழகாக உள்ளது। உஸ்கா அவனுடைய, அவனுடைய வீடு இங்கே உள்ளது। अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए। उसका नाम नारायण है அவனுடைய பெயர் நாராயணன்। उसका नाम सीता है அவளுடைய பெயர் சீதா। मेरे लड़के का नाम माधव है என் மகனுடைய பெயர் மாதவன்।
உன்கா நாம் கோபால கிருஷ்ணன் ஹை, அவருடைய பெயர் கோபால கிருஷ்ணன். மேரே பிதாஜி கா நாம் ராமச்சந்திரன் ஹை, என் தந்தையாரின் பெயர் ராமச்சந்திரன். இப்போ பாடம் 5 प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए. वह किसकी किताब है, அது என்னுடைய புத்தகம். वह किसकी पत्रिका है, அது அவனுடைய செய்தித்தாள். वह लड़की किसकी बेटी है, அந்த சிறுமி சந்திரசேகரின் மகள். यह लड़का किसका बेटा है, இந்த சிறுவன் நடராஜனின் மகன். यह किसकी कलम है, இது உன்னுடைய பேனா. अपनी प्रांतीय भाषा में शब्दों का अर्थ लेकर प्रांतीय भाषा में वाक्यों में प्रयोग कीजिए. खिलौना பொம்மை, இது சிறுமியின் பொம்மை. புராணி பழைய, பழைய பேனா இங்கே இல்லை. நயா புதிய, இது என் புதிய புத்தகம். பத்ரிகா செய்தித்தாள், நான் செய்தித்தாள் படிக்கிறேன். சஃபேத் வெள்ளை, இது வெள்ளை காகிதம். अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. वे उनके कागज है, அவை அவருடைய காகிதங்கள். वह मेरी बेटी का खिलौना है, அது என்னுடைய மகளின் பொம்மை. वह उसका नया कुर्ता है, அது அவனுடைய புதிய சட்டை. वह उसकी हिंदी पत्रिका है, அது हिंदी पत्रिका है, அது அவனுடைய ஹிந்தி செய்தித்தாள். वे उनके सफ़ेद कागज है, அவை அவருடைய வெள்ளை காகிதங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.